ரூம்ல ஓகே தானே? ஓகேவா? ஹியர் வி கோ. எல்லா பிராண்டும் இருக்கு. ஐயோ வேணாம், தொட 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 தொட. ஐயோ தொடாத தொடாத தொடாத. நிறுத்து நிறுத்து. சரக்கா ஃப்ரெண்டு கல்யாணமா? ஃப்ரெண்டு கல்யாணமா சரக்கா? என்னால இன்னைக்கு கூட தொட முடியாது. படிச்சிரு படிச்சிரு. இது என்ன புது சரக்கா இருக்கு? ஆஹா சூப்பர்டா. இதெல்லாம் எங்களுக்கா? எல்லாம் உங்களுக்கு தான் பாஸ். ஓகே தானே? ஓகே வேணுமா? ஓகே பாஸ். போதும்ல? அதான் இவ்வளோ இருக்கு. சரி கேரி ஆன். நான் கிளம்புறேன். என்ஜாய் பண்ணுங்க. அதெல்லாம் பண்றோம் பண்ணி போப்பா. இது எனக்கு. டேய் என்னடா பாஸ் என்ன நின்றுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க. ஏய் மச்சான் ஒரு ரவுண்டு போடலாம்டா. டேய் ஸ்வேதா பார்த்து பேசணும்டா. மட்டையாயிட்டோனா? பாஸ் இவ்வளோ ட்ரை பண்ணோம்ல, எதுவுமே வேலைக்கு ஆகல. ஏன் தெரியுமா? ஏன்? பயம். இவன் இருக்கானே, இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதே நீயே சொல்லு. இவன் பேர் தான். அதுக்கு என்ன மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? இவன் தான் பாஸ். இவனை உள்ள விட்டோம்னு வச்சுக்கோங்க, சும்மா கெத்து பண்ணலாம். அப்புறம் எந்த டாக்டருக்கு அவசியம் இல்லை பாஸ். என்ன சொல்றீங்க பாஸ்? கைய கொடுங்க பாஸ். ஓசி குடிக்கணும் அப்படி அலைஞ்சன் போறான். இவ்வளோ நேரம் நீங்க சொன்ன விஷயத்திலே உருப்படியான ஒரே விஷயம் இது ஒண்ணுதான் பாஸ். சூப்பர் பாஸ். நான் உங்களை டம்மி பீஸ்ன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய லெக் பீஸ்னு. ஓகே ஓகே, என்ன நீங்க போனது போதும். டைம் ஆயிடுச்சு. களத்துல சீக்கிரம் குதிங்க பாஸ். மச்சான் வாடா. ரொம்ப ஆசை காட்டுறானுங்களே. நோ, நண்ப கல்யாணம் தான் முக்கியம். கமிங் கமிங். டேக் இட். மச்சான் பாஸ் உங்களுக்கு? எனக்கு சரக்க பார்த்தோடு போயிருச்சு. ஓ பாலாடே உனக்கு? மச்சான் எனக்கு கொஞ்சம் பயமா தாண்டா இருக்கு. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பான். அப்ப வாங்க இன்னொரு ரவுண்டு போவோம். அந்த சைனீஸ் கொஞ்சம் நீங்க கொஞ்சம். இப்போ ஓகேவாடா? இப்போ போய் பொண்ணுட்ட பேசலாமா? பொண்ணு தூக்கம் வாங்கடா. வேஸ்ட் பாய்ஸ். அட்ரா 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 அட்ரா. வர்றோம் வரமாமா வரமாமா. ஐயே குடு. இந்த கை குடுறா. பாஸ் நான் சொல்லல. சொன்ன அவன் தான் இவன். லவ்விட டேய் பேசுறீங்க. வாடா கிளப்போம். ஃபாலோ மீ. வாடா வாடா மச்சான், எனக்கு தைரியம் வந்துருச்சு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அவனே தூக்கி விடு. முகூர்த்தத்துக்கு டைம் ஆக போகுது. போய் தூங்கு போ. என்னடி என்னாச்சு? உனக்கு இதெல்லாம் ஓகே தானே? எதெல்லாம்? நான் சீரியஸா பேசுறேன் ஸ்வேதா. நீ எதை பத்தி கேக்குறன்னு எனக்கு நல்லா புரியுது. என்னோட பாஸ்ட பத்தி தானே? நான் இன்னும் எதையும் மறக்கல, மறக்கணும்னு முயற்சி பண்ணல. அதே நேரத்துல இதுதான் என்னோட ஃபியூச்சர்னு நான் எதுவும் டிசைட் பண்ணல. நல்லா குழப்புற. எனக்கு என்னவோ என் லைஃபை நான் வாழ்ந்து முடிச்ச மாதிரி தோணுது.
இதுக்கு மேல நான் யோசிக்கிறது எல்லாமே எங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். போதுமா? உனக்கான பதில் கிடைச்சதா? இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்துக்கும் நான் சரின்னு தான் சொல்லியிருக்கேன். இதுவும் அப்படிதான். I wish all good things happen to you. பழனி படிக்கட்டு மாதிரி போய்கிட்டே இருக்கு. லிஃப்ட்டு இது தெரியாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டோமே. ஐ அழகாக்கள் நல்லா குடிச்சிருப்பான் பாரு. இவனுக்கு சரக்கு கிடைக்கல போல, பொறாமல பொங்குறான். அந்த பயம் இருக்கணும். மறுபடியும் கதவை தர ஏதோ உடனே தந்துருச்சு. என்னடா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி எப்படி ரொம்ப தள்ளாது தவந்துக்கிட்டே போக வேண்டியதான். இதுவா இதுவா இருக்க வாஸ்துப்படி ஆப்போசிட்டா கதவை இருக்கும். எந்த கதவை காரம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த ரூம் தான் பொண்ணு ரூம் தான் இருக்கும். மூந்த வேண்டியதான். கூட்டாத கதவை உடைக்க பார்த்தோமே. எனக்கு ஜிலோன்னு இருக்கு. ராம் இந்த ரூம் தான் சொன்னான். அந்த ரூம் வந்து அதே செட்டப். ஆமாவா? ஆமா. எங்கடா போனா இந்த பப்பு? நம்ம போய் ஸ்வேதா பார்த்து பேசுவோம். ஹலோ பாஸ், என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? ஆமா, ஸ்வேதா எங்க? பாஸ் ஸ்கூல்ல யாருமே இல்லை, சரக்கு மட்டும் தான் இருந்துச்சு. சரி, ஏன் அழுகுறீங்க? அது ஒன்றும் இல்லை பாஸ், நான் காலேஜ் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னா நான் போய் அந்த பொண்ணை லவ் சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு எல்லாமே அக்செப்ட் பண்ணல பாஸ். அடப்பா, நீங்களுமா பாஸ் லவ் பண்ணீங்க? ஆமா, அந்த பொண்ணு எதுக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ணிச்சு? அது வந்து நான் ரொம்ப குண்டா அசிங்கமா பன்னி குட்டி மாதிரி இருக்கேனா பாஸ். பாஸ், நீங்க அப்படிதான் பாஸ் இருக்கீங்க. பாஸ், நான் சப்போர்ட் பண்றேன். ஐ நோ தி ஃபீலிங். யூ கண்டினியூ. அப்ப என் கூட கார்த்திக் இருந்தா பாஸ். அதை கேட்டு கார்த்திக் கேவலமா சிரிச்சான் பாஸ். அவன் கூட என்ன என்கரேஜ் பண்ணவே இல்லை. ஆனா இப்போ அவன் லவ்வுக்கு ஒரு ப்ராப்ளம் சொன்னதுமே கொஞ்சம் கூட யோசிக்காம நான் இங்க வந்திருக்கேன். என்னவாவது ஒரு நண்பன் அப்ப எனக்கு இருந்திருந்தா என் லவ் சக்சஸ் ஆயிருக்குல்ல பாஸ். அதெல்லாம் கிடையாது. யாரும் நானும் என் லவ் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வந்திருப்போம்ல. அத நினைச்சேன். எனக்கு அழாதீங்க பாஸ். ஏதோ அட்வைஸ் பண்ண கல்லுக்குள்ள ஒரு ஈரம் தெரியும், ஆனா அந்த கரடி குட்டிக்குள்ள ஒரு ஈரம் தெரியும் போது ஒரு மாதிரி அரிக்குது பாஸ். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது பாஸ். நீ ஏத்துக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். உங்க காதல எப்படியாவது சேர்த்து வைக்கிறோம் பாஸ். சேர்த்து வைக்கிறோம். எப்படியாவது சேர்த்து வச்சே ஆகும். எப்படி பாஸ்? எனக்கு தான் வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சே. ஓ மை காட். எவ்வளவு நேரம்? அதனால என்ன, உங்க அழகுக்கும் அறிவுக்கும் நீ எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம். அடிச்சுடு. வாய் ஊருட்டு. ஓடிங்க கவலைப்படாதீங்க பாஸ். குடிச்சா சரியா நீ குடிங்க. ஓகே பாஸ், நான் குடிக்கிறேன். ஆனா நீங்களும் குடிக்கணும் என் கூட சேர்ந்து. குடிப்பீங்களா?
என்ன பாஸ் துக்கத்துல பங்கு போட்டோம் நாங்க சரக்குல பங்கு போட மாட்டோமா ஆமா ஊத்துறா ஊத்துறா காசுல போச்சு நமக்காகவே அவனை வந்து ரெண்டு கப் வாங்கி வச்சிருக்கான். இந்த எனக்கு நானே ஊத்தி கீழே போதும் சரி போடலாம் பாஸ் ஆமா ஐயோ டேய் பப்பு டேய் 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 விஜய் 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 ஐயோ மணி 8டா டேய் எந்திரிங்கடா ஹலோ டேய் குடிகார நாய்களா எங்கடா இருக்கீங்க? டேய் கல்யாணத்துக்கு இன்னும் 1 hour தான்டா இருக்கு. எங்கடா இருக்கீங்க? மச்சான் 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 டேய் டேய் சாரிடா டேய் நைட்டு சரக்கு அடிக்க வேணாம்னு சொன்னீங்க எவ்வளோ சரி இந்த நாய்ங்க கேட்கவே டேய் எழுந்திருங்கடா மச்சான் மச்சான் சரி நீ இப்போ எங்க இருக்க? மண்டபத்துக்கு பின்னாடி தான்டா குடிகார நாய்களா. சீக்கிரம் வாங்கடா. சரி 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 வர வர டேய் 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 வா 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 விஜய் விஜய் வாங்கடா போலாம் அது உரோட விழுந்துருச்சு வாங்கடா 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 ஐயோ தாத்தா ப்ளீஸ் மூவ் டேய் பரதேசி நாய்களா 100 ஃபோன் அடிச்சேன்டா ராத்திரி முழுக்க. குடிச்சு கூத்தடிக்க வாடா அனுப்பிச்சேன். சரி இப்போ எதுக்கு நீ இங்க நிக்கிற? வேற என்னடா பண்ண சொல்ற? டேய் மச்சான் இதுக்கு மேலே நீயே தானே போய் பேசி ஆகணும் வேற வழி இல்லைடா. என்னடா இதுக்கு மேலே நீ தயக்கப்பட்டு நான் கல்யாணத்தை நிறுத்த முடியாதுடா. எதனா பண்ணுடா. நான் என்னடா பண்றது? ட்ரை பண்ணிட்டோம்டா. நீயே போய் பேசுறா. நேத்துல கல்யாணம் மச்சான். விட்டுறாத மச்சான். அம்மா. மச்சான் இதா சோடா கிடா வாங்கி கொடுடா. லெமன் கார்த்தி சொல்லட்டுமா? சொன்னா கேளுடா குடிச்சோனே செருப்பால் அடிப்பேன். நேற்று நீ ஓசி குடிக்க அலையாம இருந்தனா இந்த நிலைமையே இல்லை. டேய் எல்லாத்துக்கும் காரணம் இந்த டெட்பூல் தான்டா. ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. கார்த்தி என்னையா பண்ற? ஒன்றும் இல்லை சொல்லுங்கம்மா. ஏயா குரல் ஒரு மாதிரி இருக்கு, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லை சொல்லுங்கம்மா. சரிப்பா, அம்மா சும்மா தான் கூப்பிட்டேன். ஏதோ குழப்பத்துல இருக்க போல, பாத்தியா? சரிங்கம்மா. மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணியா? சரிங்கம்மா. அம்மா வச்சிரட்டுமா? சரிங்கம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா, நான் பேசுகிறேன். உடம்பு பார்த்துக்க. ம் டேய் வாங்கடா உள்ள போலாம். எங்க சரி வாங்க போ. டேய் பப்பு நடறாவேமா. ஐயோ இது ஐடியா பண்ண ஏதா ஐடியா பண்ண ஏதா ஐடியா பண்ண. டேய் மச்சான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சொல்லு, இல்ல ஐயரு தாலி மாலை மேளம். ஐயோ டக்கு ஞாபகம் பட்டதே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லணும்டா. அத வர 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 வேண்டாம். டேய் சீக்கிரம் ஒரு டாடா சுமோ சொல்லி டிரைவரை வேகமா வண்டி எடுத்துன்னு வர சொல்லுங்கடா சீக்கிரம். இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா? ஐயே ராம இங்க என்னடா பண்றான்? டேய் வாடா போலாம். டேய் ராம் நீ எதுவும் பேசாத வா. டேய் ஏய் விருதா டேய் உனக்கு இப்போ என் மேலே என்னடா கோவம்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தானே? இப்பயும் அதான் சொல்கிறேன், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை நான் தான் பண்ணிப்பேன். இந்த பாரு மச்சி, அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு நீ தான் முக்கியம். அப்ப அன்னைக்கு நிறுத்து. இப்போ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கே அந்த பிரச்சனைலாம் பேசி முடிச்சிருக்கலாம் தானே? இங்கே பாரு, உன் காதலுக்கு நீ தான் பேசணும். அப்படி நீ பேச தயாரா இல்லைன்னு வச்சுக்கேன், உனக்கு அந்த காதல் வேணான்னு அர்த்தம்டா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்ததுல, அந்த பொண்ணை ஏமாத்திட்டோன்னு. அது யார் பேசினாலும் சரி செஞ்சுக்க முடியாது, நீ பேசினா மட்டும்தான் சரியாகும். 2 நாளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும்டா. ரொம்ப யோசிக்காத, வா போகலாம். வாடா. ஒரு நிமிஷம். டேய் பேசுடா. ஓ இவனை யாருன்னு பார்க்குறீங்களா? இவன் தான் என் ஃப்ரெண்டு கார்த்திக். அது மட்டும் இல்லை, கல்யாண பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஆமாம் மாமா, உங்கள் பொண்ணு இவனை தான் காதலிச்சா. ஏய் நீ ஏன்டா இங்க வந்த? என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? அங்கிள்
உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் அங்கிள். என்னத்தடா பேச போகிறேன்? அங்கிள், நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதிலே இல்லை. உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் அவள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அங்கிள். ஏய், என்ன கல்யாணத்தில் வந்து கல்யாணம் பண்ணலாம் பார்க்க? இல்லை. அப்பா ஆ? என்ன சொல்லணும் சொல்லு. என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் என்ன சொன்னால் நீ கன்வின்ஸ் ஆவேன்னு கூட எனக்கு புரியல. உன்னை பார்க்குற வரைக்கும் இந்த கல்யாணம் நின்னா மட்டும் போதும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உன்னை யாருக்கும் விட்டு தர என் மனசு ஒத்துக்கல. ஓ, அதனாலதான் கரெக்டா தாலி கட்டுற நேரத்துல வந்தியா? இந்த உலகத்திலே நான் 2 பேரை தான் அதிகமா நேசிச்சேன். நீ எங்க அப்பா, 2வது நீ. ஆனா நீ என்ன நேசிக்கவே இல்லைன்னு தெரிஞ்சப்ப நான் உடைஞ்சிட்டேன். இப்ப இந்த கல்யாணம் கூட எங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம், நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். என்ன நான் நியாயப்படுத்திக்க விரும்பல. உன் கூட இருந்தப்போ உன்னை நான் லவ்வே பண்ணல. ஆனா எப்போ உன்னை விட்டு பிரிஞ்சனும் ஆண்டிலேருந்து நான் உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட கல்யாணத்தன்னைக்கு வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்ற. இந்த நேரத்துல நான் என்ன முடிவெடுக்கணும்னு நீ நினைக்கிற? அன்னைக்கு என்னதான் என்னோட வாழ்க்கையில இனிமே உன் முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டு போனாலும் கூட இந்த 3 வருஷமா நீ இப்ப வருவ அப்ப வருவன்னு உனக்காக மட்டும்தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா நீ வரவே இல்லை. நானும் இந்த 3 வருஷமா உன்கிட்ட பேச முடியாது கடத்திட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, வாழ்க்கையில நீ என்னை எங்க விட்டு போனியோ நான் இன்னைக்கும் அங்கேயே தான் நிக்கிறேன். நான் ஏன் இப்படி பண்ணேன்னு உங்ககிட்ட காரணம்லாம் சொல்ல விரும்பல சேர்த்தேன். இப்போ சொன்னாலும் அது சரியா இருக்கா? எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா? உன்னை இங்கே வச்சு பார்த்துக்கிறேன். சாரி. I love you. Love you too. ஸ்வேதா, இவ்வளோ நாளாக நீ ஆசைப்பட்டு தான் செஞ்சேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால் ஒத்துக்கவே முடியாதுமா. அன்னைக்கு உன்னை ஏமாத்தி நடுத்தரில் விட்டு போனோமா. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இதே நிலைமை உனக்கு வந்துச்சுன்னா யோசிமா. யோசிச்சிட்டேன்பா. இனிமே எல்லாம் சரியா நடக்கும்னு நான் நம்புறேன். இல்லப்பா, நீங்களும் நம்புங்கப்பா. நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. எப்படியோ சேர்த்தா என் கூட சேர்த்து வச்சிட்டீங்க. அப்படியே எங்க அம்மா அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்களா? என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆட போங்க, நான் கிளம்புறேன்.